ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளியில் லக்ஷ்மி மாவு செஞ்ச அரைச்சி கலக்கி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரை கப் தேங்காய் எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுவே காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸ்பைஸியாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க. இது ஓகேவாக இருந்துச்சு. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கோங்க. இது தோலோடையும் போடலாம், தோல் இல்லாமலும் போடலாம். நான் தோல் எடுத்துட்டு போட்டிருக்கேன். அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த குவான்டிட்டிலேயே செஞ்சீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். இது நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். தாளிப்பு கண்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கேரளா ஸ்பெஷல் தான் தேங்காய் எண்ணெயில் செஞ்சாங்க. இந்த மாதிரி குட்டியாக 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிச்சு இதில் கொட்டிட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இது மாங்காய் அரைச்சி கலக்கி நீங்கள் மாங்காய்க்கு பதிலாக நெல்லிக்காய் சேர்த்துட்டு நெல்லிக்காய் அரைச்சி கலக்கி சாப்பிடலாம். அதே மாதிரி மாங்காய்க்கு பதிலாக தக்காளி சேர்த்துட்டு தக்காளி அரைச்சி கலக்கி சாப்பிடலாம். கேரளாவில் இது ரொம்ப ஸ்பெஷல். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.